என்ன? இல்ல, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நான் நேரடியாவே கேக்குறேன். என்ன ராஜி, என்ன விஷயம்? உங்களுக்கும் மாமாக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏன் கேக்குற? மாமா உன்கிட்டயோ இல்ல கதிர் தம்பி கிட்டயோ ஏதாவது சொன்னாங்களா? ஆஹா, இல்ல இல்ல, மாமா எதுவும் சொல்லல. நானா தான் கேக்குறேன். ஏன் திடீர்னு அப்படி கேக்குற? இல்லக்கா, சரவணன் மாமா கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்காரு. நீங்களுமே கொஞ்சம் டல்லா தான் இருக்கீங்க, அதான் கேட்டேன். எதுவும் பிரச்சனையா? அண்ணி, வீட்ல எல்லாருமே ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நேரம் சரியில்லை போல. அந்த குரு பயிற்சியும் என்னமோ நடந்துச்சே, அதனால இருக்குமோ? மத்தவங்க பிரச்சனைக்கு வேணா குரு பயிற்சி காரணமா இருக்கலாம். ஆனா என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம். எல்லார் மேலயும் அன்பு வச்சேன், அதுதான் காரணம். அதுவும் அவங்க மேல. அழாதீங்க. ஏன் நீ எதுக்கு அழுவுறிய? அக்கா, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்னென்னமோ நடந்துருச்சு ராஜி. கொஞ்ச நாளா நான் நினைக்காதது என்னென்னமோ நடந்துருச்சு. என்னை வெறுக்கிறாரு அவரு. என்னை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல. நீ ஏன் அப்படி நினைக்கிறிய? யாரு உங்களை வெறுக்கிறா? வேற யார்? உங்க அண்ணன் தான். என்னை வெறுக்கிறாரு அவரு. என்னை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல. நீ ஏன் அப்படி நினைக்கிறிய? யாரு உங்களை வெறுக்கிறா? வேற யாரு? உங்க அண்ணன் தான். அவங்க கிட்ட சரியா பேச எம்பிட்டு நாள் ஆச்சு தெரியுமா? சரியா பேசலனா கூட பரவாயில்ல, தப்பு தப்பா பேசுறாரு. ஒவ்வொரு வார்த்தையும் குத்தி குத்தி பேசுறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலக்கா. மாமா எதுக்காக அப்படி பேசணும்? அது குழந்தை விஷயத்துல அவரு ஏமாத்திட்டாரா? நான் அவரை ஏமாத்திட்டானா? நீங்க என்ன